இந்த இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க. அதாவது இந்த பிளாக் கலர்ல வந்திருக்கு இல்லையா, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன். இந்த பைப் லைன் மொத்தம் 12 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த ஏரியால தான் பைப் லைன் இருக்குன்னா, நீங்க சேட்டலைட் வியூல நார்மலா நீங்க கூகுள் மேப்லயே போயிட்டு இந்த ஏரியால பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஏரியால மண்ணு கடியில பதிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, சோ நான் தோராயமா வரைஞ்சிருக்கேன். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா, மொத்தம் 5 டாஷஸ் தெரியும். சோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் போகுது. பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியால வந்து மேல வந்துடுறாங்க. இந்த மரவரிசைகளை பிடிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பிரிட்ஜஸ் இருக்கும். சோ இந்த பிரிட்ஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க கட்பாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யன்ஸ் வந்து உக்ரைனியன்ஸ் வந்து இந்த இடத்துல தாக்குதல் பண்றாங்க. சோ இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாலாலோக்னால இருந்து, தெர்காஸ்கி பர்ஷினால இருந்து, இந்த மார்டினிவ்கால இருந்து எல்லா பகுதியில இருந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பல வழிகளில் பின்வாங்குறாங்க. சோ அப்படி பின்வாங்கும் போது அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் உடைச்சு விட்டாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ், ஏன்னா இது சுதா பகுதி.